ஸோ ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறது சைன் ஆஃப் ஆக்ஷனோட 9th எபிசோட தான். ஸோ அந்த சீரிஸை போடும்போது வியூஸே போகாது கேட்கவும் மாட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் போட்டேன். பட் நிறைய பேர் ஸ்டில் இப்போ வரைக்கும் நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகே வாங்க வளவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூக்கியும் சரி ரின்னும் சரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அழகாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ ஹைக்கிங் போகிறதுக்கு மவுண்டன் போகிறோன்ற மாதிரி மெசேஜ். ஓகே நம்ம ஹுட்டி வியர் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி 2 பேர் பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ க்யூட்டாக இருக்குன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டு ஒரு வழியாக ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துருப்பாங்களா. அப்போ யூகிக்கு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மெசேஜ் வரும். எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கச்சா போகுதுன்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருப்பாளா. ஸோ அப்போ அவள் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது அங்கே வரியான்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு கேட்பா. ஓகே நான் இச்சமையோட போகலான்ற மாதிரி இவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பாளா. ஸோ இன்னும் கொஞ்சம் வீடாக பண்ண யூகி என்னாச்சுன்ற மாதிரி கேட்பாளா. சுஜி முரா என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு இந்த ஸ்ப்ரிங் டைமில் வேலை பார்த்தேன் பார்த்தியா, அவன் என்னை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணுறான் அண்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி யூகியும் கேட்குறா. ஆனால் இவன் ரொம்ப பாப்புலராக இருக்கனால தான் இப்படி இருக்குன்ற மாதிரி யூகி யோசிக்கிறா. ஓகே அவனோட நான் போட் கேம்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஹெல்ப் பண்ணுவியான்ற மாதிரி கேட்க 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த ஹைக்கிங் டேவும் வந்துடும். அன்னைக்கு பார்த்தா அந்த இட்ஸோமி சரி இவ்வளோ சரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதை இன்னும் சொல்ல ஓ அப்படியான்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பான். இட்ஸோமி ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருன்ற மாதிரி சொல்ல இட்ஸோமி தான் கார் ஓட்ட போகிறானான்னு இவ ஒரு ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பா. மெதுவாக ஓட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி யூகி அவன் பார்ப்பானா அவள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி திரும்பிடுவா. ஸோ கார் எடுத்துகிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களா. இன்னும் வந்து வேர்ட் கேம் விளாட்லான்ற மாதிரி சொல்லி ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி நானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு டிசின்னு சொல்லுவாளா. அவனும் என்ன டிசினா என்னன்ற மாதிரி கேட்பான். டொமஸ்டிக் காஸ்மெட்டிக்னு சொல்ல பயப்பட ஷாக் ஆயிடுவான். ஸோ யூகி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நியூ பேர் ஆஃப் ஷூ வேணும் அப்படின்ற மாதிரி எழுதிருவாளா. ஸோ அதை பார்த்து க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவனும் ஹேண்ட் சைட்லாம் காட்டுவான். இவ பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் நீ தான் சொல்லுவாங்களா. ஓவர்சீஸில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணணுன்ற மாதிரி அவன் சொல்ல 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. ரெண்டும் இதை யூகி கிட்ட எழுதிலாம் காட்டுவாளா. அவன் என்னோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறான் போல. நான் சீக்கிரமாக ஒரு ஜாபை ஃபைண்ட் பண்ணுன்ற மாதிரி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அதை நம்ம இட்ஸோமி நோட் பண்ணிடுவான். ஸோ அங்கே போய் டென்ட்டெல்லாம் போட்டு அழகாக இருக்குன்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இவங்களாம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா. ஓகே யூகி சைன் லெசன் கற்றுக் கொடுன்ற மாதிரி இவனும் அங்கே இருந்து மவுண்டனுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்பான். ஸோ இதேமாரி அவனும் சின்ன சின்னதாக கேட்டுக்கிட்டு இருக்க. கடைசியில் கையில் ஒரு தவளையை தூக்கிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்க 2 பேர் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்ல நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்க அந்த மாதிரி பேசுகிறத நம்ம யூகியால் புரிஞ்சிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஸ்பீடாக பேசுவாங்க இல்லையா. ஸோ இட்ஸோமி யூகிக்கு ஊட்டி விட அவளை கொஞ்சம் ப்ளஷ் ஆகி உட்காந்துருப்பான். அண்ட் இன்னொரு சைடு ரின்னுட்ட அவன் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகலாமான்ற மாதிரி கேட்பான். ஸோ அந்த சுஜிமுரான்ற பயப்பில் இவங்க வெளில வந்திருக்கும் போது ஃபோன் பண்ண என்ன வேணுன்ற மாதிரி கேட்க அதான் நான் கேட்டேன்னு என்ன சொல்கிறேன்னு கேட்பான். இவன் வேற டார்ச்சர் பண்ணுறான்ட்டு இல்லை நான் வெளில இருக்கேன்ற மாதிரி சமாளிப்பாளா. யார் உன்னோட ஆளோட இருக்கேன்ற மாதிரி கேட்க அவன் என் பின்னாடி தானே இருக்கிறான்ற மாதிரி இவளும் பயந்துகிட்டு இருப்பா. ஸோ ரின்னு என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவரோட தான் வெளில இருக்கேன். ஸோ நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு வச்சிருவா. ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் கேட்க அதெல்லாம் இல்லை. சரி உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க ஆமாம் அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போச்சு. மொத்தமாகவே எனக்கு சேர்த்து வச்சு ஒரு பெரிய வழியை தான் தெரிஞ்சுன்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் அப்பையிலேருந்து யாருக்குமே என்னோட ஃபீலிங்ஸ் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லுவானா. ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்ற மாதிரி யோசிப்பா. ஆனால் உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவனே வந்து கேட்பான். அப்படியே இன்னொரு சைடு தான் கட்டுவாங்க. யூகி அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க இட்ஸோமி இதை பார்த்துட்டு மீன் பிடிக்க போயிடுவான். அதை பார்த்துக்கிட்டு இருப்பா இவ்வளோ. ஸோ யூகி அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு உள்ளே வர இது ஏப்ரல் மாதம் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி தூக்குவானா. ஸோ திருப்பி கீழே விட ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அதை பார்த்துட்டு இவனு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அவளும் என்ன யோசிப்பான்னு பார்த்தீங்கன்னா இவனை எப்பயுமே கீழே விட்டுற மாட்டான்னு எனக்கு ஹார்ட்டில் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லுவாளா. ஸோ அவளை வந்து 10th உட்கார வச்சுட்டு உன்னை கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காத எதுக்கு காலையிலேருந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பானா. இல்லை என் ஃப்ரெண்டு ஒரு லீட் வச்சிருக்கானா ஸோ ஒர்க்குக்கு அந்தலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ உன்னை நான் காலையிலேருந்தே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன்ற மாதிரி சொல்ல இல்லை உன்னோட நான் தான் உன்னை அதிகமாக நோட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாளா. நீயே எப்படி சொல்கிறேன்ற மாதிரி கேட்க இவன் வேற பட்டர்ஃப்ளைஸ் விடுறானேன்னு யோசிச்சுட்டு இன்னைக்கு நாள் முடியாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. இட்ஸோமே அவள் மடியில் படுத்திருக்க லைட்டாக ஸ்லிப் ஆவாளா. அவளை பிடிச்சி ஹக் பண்ணுவான். ஸோ இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு போகணும்ல உன்னை பார்க்காம நல்லா இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அவன் யூகியோட கணத்தை பிஞ்ச் பண்ண ஓ அவன் கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் போலன்ற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாளா. டக்குன்னு ரின்னு வந்து என் காலில் சுலுகிச்சின்னு வந்துருவா. 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. இட்ஸோமியும் 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருந்தீங்களா என்னன்ற மாதிரி கேட்க ஐயா அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி திருப்பி அழ ஆரம்பிச்சிருவா. இவ்வளோ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு இருக்கேன் நீங்கள் எப்படி போகிறீங்கன்ற மாதிரி கேட்க ஓகே நம்மளும் கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லுவானா. மன்னிச்சிருங்கன்னு இன்னும் புலம்பிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் காரில் உட்காருங்க நாங்கள் பேக் பண்ணிட்டு வந்துடுறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் காரில் உட்காந்துருக்கும் போது அவன் தண்ணி பாட்டில் கொடுக்க அவள் தேங்க் பண்ணுவாளா. நீ அதுக்கு பதிலாக அப்போ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்பான். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா அந்த சீனில் தான் காட்டுறாங்க. அவனை சுற்றி வச்சு உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானா.
ஸோ என்ன சொல்ல வரீங்க டேரக்ட்டா சொல்லுங்கன்ற மாரி கேட்க, ஆக்சுவலா உன்னைய நான் லவ் பண்றேன். வெளில வேற யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நல்லா இல்ல. பட் உன்னோட இருக்கும்போது நல்லா இருக்குன்ற மாரி சொல்லுவான். எனக்கு நல்லாவே தெரியும் நான் கிரிஞ்சா தான் பேசிட்டு இருக்கேன்ற மாரி அவன் சொல்ல வர, இல்லன்ற மாரி சொல்ல வந்தா கால்ல சுளுக்கு வந்துருக்கும். நேர்ல எனக்கு என்னையே பிடிக்கலன்ற மாரி புலம்பிட்டு இருப்பாளா, பட் எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்ற மாரி நீ ரொம்ப சார்மிங்கா இருக்கன்ற மாரி பேசிட்டு இருப்பான். ஸோ கார் எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிருவாங்க. ரின்னா அவனும் நம்ம திருப்பி கேம்பிங் வரலான்ற மாரி சொல்ல, நம்ம இட்ஸ் ஓகேன்ற மாரி கை காட்டுவான். ஸோ இவங்கள இறக்கி விட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போறேன்ற மாரி பேசிட்டு இருக்க, ரின்னு நான் உன்ன கான்டாக்ட் பண்றேன்ற மாரி சொல்லுவானா, ரைட் எங்களுக்கு நல்லதுதான்னு சொல்லுவான். என்ன நல்லது என் கால்ல சுளுக்கு விழுந்ததா? இல்ல எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லுவாளா, அவளும் ஷாக் ஆயிட்டே கிளம்பிருவா. ஸோ இவங்க 2 பேரும் ஹோட்டல் போலான்ற மாரி போவாங்களா, ஸோ அங்க ஒரு பொண்ணு இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பாப்பா. ஓகே 9:00 ஆச்சா, நம்ம ஷாப் பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாரி போவாங்க. அண்ட் 2 பேருமே இட்ஸமியோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவளும் வீட்ல சொல்லி சமாளிக்கிறா மெசேஜ் பண்ணி. அண்ட் நம்ம இட்ஸமியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் போவானா, வெட்கப்பட்டுக்கிட்டு அவள வெளில தள்ளி விட்டுருவா. இவளும் அவளோட ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. பிகாஸ் அவள்ட்ட வேற ட்ரெஸ் இருக்காதா, அது ரொம்பவே சாஃப்ட்டாவும் அவளோட ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு ஹாலுக்கு போலான்னு பார்க்கும்போது அந்த அந்த சைன் லாங்குவேஜ் நோட் இருக்குமா, அத இவ பார்க்குறா. இத வச்சு தானே ஒரு தடவ விளையாண்டுட்டு இருந்தோன்ற மாரி பேச, அதில நெறைய நோட்ஸ்லாம் எடுத்து நம்ம இட்ஸோமி படிச்சிருக்கான் போல, அத பார்க்குறா. அண்ட் இதனால தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசுறான் போலன்ற மாரி நம்ம யூகி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. ஸோ அப்படியே ஓய்ஷா வீட்ல தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்க தான் இருக்கா. சரி என்ன விஷயம் சொல்லுன்ற மாரி கேட்க, அவளும் பார்த்துட்டு நான் யூகிய வேற ஒரு பையனோட பார்த்தேன்ற மாரி சொல்லுவாளா. ஸோ அவளும் அந்த ரூம் விட்டு வெளில போகும்போது, உன்ன இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாளா. ஓய்ஷா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருப்பான். அப்படியே இட்ஸோமி வீட்ல காட்டுறாங்க. ஓய்ஷா அவனுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரிஸ முடிக்க போறதுக்கு ஒரே காரணம் வேற யாரும் இல்ல. என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்க மட்டும் தான். ஏன்னா ரிப்பீட்டடா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம Instagramல டிஎம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாரி போடுங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சீரிஸ நான் போடுறேன். அது மட்டும் இல்லாம ஃபீலிங் எல்லாம் ஃபுல்லாவே பேசி வச்சிருப்பேன். அஃப்கோர்ஸ் எனக்கே அது நல்லா தெரியும். பிகாஸ் எனக்கு அந்த ஃபீலிங் வர மாட்டேங்குது ரொம்ப நாள் கழிச்சு. அது உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரே சீரிஸ ஃபுல்லா பார்த்ததுனே அந்த ஃபீலிங் இருக்கும். நான் இடையில நெறையா மாத்தி மாத்தி பார்த்துட்டேன். இத வேணான்னு நெனச்சுக்கிட்டு. ஸோ நீங்க கேட்கவும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கும்போது அந்த ஃபீலிங் வர மாட்டேங்குதுன்னு தப்பா நெனச்சீங்கன்னா, ஐ அம் வெரி ரியலி சாரி ஓகேங்களா? ஸோ நான் தினைக்கு 2 எபிசோடா போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற வாசி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே அடுத்த எபிசோட் மீட் பண்ணலாம். பபாய்.